பின்னாடி போங்க, பின்னாடி பின்னாடி போங்க. ஓகே. இவங்கெல்லாம் மீனுக்கார பேரு. சூப்பரா ஆடுறாங்களா? கிளாப் பண்ணாதான் அவங்க இன்னும் சூப்பரா ஆடுவாங்களாம். கூப்பிட்டாரு நானும் போனேன் மீனுக்கார பேருனா மாற்றினாரு சூரியனா கூப்பிட்டாரு. உங்க சத்தம் கம்மியானோடனே பசங்க ஒரு மாதிரி ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சத்தமா தட்டுங்க, அவங்க எப்படி ஆடுவாங்க பாருங்க. சூப்பர். மாற்றுவே என்றாரு, நீங்களை பிடிக்கும் என்ன இயேசு திரும்பி வந்தாரு. மனுஷனை பிடிப்பவனா மாற்றுவே என்றாரு. இயேசு வந்ததால வாழ்க்கை போது சோரா, நானும் மாறிட்டேனே சூப்பர் ஸ்டாரா. இயேசு வந்ததால வாழ்க்கை போது சோரா, நானும் மாறிட்டேனே சூப்பர் ஸ்டாரா. இப்போ வந்து ஸ்பீடா கை தட்டணும். ஏலே லங்கடி ஏலே லங்கடி ஏலே லங்கடி ஏலேலோ தையர தையா தையர தையா தையர தையா தையர தையா தையர தையா தையர தையா தையாதே. சூப்பர். எப்படி ஆடினாங்க? ஓகே, சரி. ஒரு பாட்டு பாட போறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். இங்க வந்த எல்லா பிள்ளைங்களுமே நான் பார்த்த வரைக்கும் சரியா ரொம்ப திறமசாலியா இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்க உங்க வீட்டுல ஒன்னுத்துக்கும் உதவ மாட்டான், இப்படியே இருந்தா யூஸ்லெஸ், இவன் விளங்க மாட்டான், இல்லை ஆவரேஜா தான் படிக்கிறான், இல்லை இவனுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல. ஆனா நான் சொல்றேன், பசங்க கொஞ்சம் அமைதியா இருக்கணும் சரியா. நாங்க பார்த்தோம், நானு அந்த ஆன்டி இங்க உட்கார்ந்துருந்த ஒரு சிஸ்டரு என் ஒய்ஃப் எல்லாம் பார்த்தோம். வந்த ஒரு பசங்க கூட யூஸ்லெஸ்ஸான பசங்களே இல்லை. எல்லாருக்குள்ளேயுமே ரொம்ப சேட்டை பண்றவனா இருப்பான். ஆனா கிராஃப்டை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், 3 நிமிஷத்துல டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு நான் வந்து ஒரு அரை மணி நேரம் அதை வச்சு ஓட்டிடலான்னு நாங்க பிளான் பண்ணியிருப்போம். ஒரு கிராஃப்டை கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் இந்த கிளாஸ் என்ன பண்ணிடலாம் ஓட்டிடலான்னு பிளான் பண்ணியிருப்போம். ரொம்ப சேட்டை பண்றவன், ரொம்ப பேச்சை கேட்காதவங்களாம் இருக்கிற மாதிரி அவன் இருப்பான். இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, டக்குன்னு கிராஃப்டை முடிச்சுட்டு வந்து அங்கிள் முடிச்சிட்டேன் அப்படின்னு நிறுத்திடுவான். இன்னொன்னு ஒரு பையன் ரொம்ப ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருப்பான், கிராஃப்ட் எல்லாம் ஸ்லோவா தான் பண்ணுவான். ஆனா ஒரு வசனம் சொல்லி கொடுத்தா அடுத்த வாட்டி நான் ரிப்பீட் பண்றதுக்கு முன்னாடி அவன் தான் முதல்ல ஏஞ்சி சொல்லுவான். அவங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, இங்க வந்த கிட்டத்தட்ட 28 பசங்க வந்தாங்க. 28 பசங்கள்ல ஒரு பசங்க கூட நல்லா இல்ல, வேஸ்ட், இவங்க வந்து ஒன்றும் இல்லாம ஆயிடுவாங்க, இல்லை இப்படியே போனா இவன் இப்படி ஆயிடுவான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒருத்தருமே இல்லை. எல்லாம் நீங்க சொல்ல போனா நீங்க எல்லாம் தங்க பிள்ளைங்களை பெற்றிருக்கிறீங்க. எப்படி நீங்க எல்லாம் என்ன பிள்ளைங்களை பெற்றிருக்கிறீங்க? தங்க குட்டிங்களையும் தங்க சிங்கங்களையும் பெற்றிருக்கிறீங்க. இன்னைக்கு வந்து நீங்க என் பிள்ளைவா சொல்றாங்க நீங்க யோசிக்கிறீங்க, என் பிள்ளைய இப்படி ஆக போகுது, இப்படி இல்லாத ரோட்ல அலையுது, இல்லை இப்படி ஓடுதுன்னு நினைக்கிறீங்க. நான் வந்து நம்புறேன், நான் வந்து அதிகமா விசுவாசிக்கிறேன். இங்க வந்த ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் வீணா போறதே இல்லை. ஒரு விஷயம், அவங்களுக்குள்ள இருக்கிற திறமை வருகிற நாட்கள்ல பெருக போகுது. ரெண்டாவது, நாங்க ஒண்ணு பண்றோம். நீங்க முடிஞ்சா எங்க வீட்டுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா தெரியும், உங்க பிள்ளைங்களோட பேர் எழுதி இருக்கும். பக்கத்துல உங்க பிள்ளைங்களோட சொன்னாங்களா, உங்க பிள்ளைங்க யாராவது வந்து உங்க பிள்ளைங்களுடைய போட்டோ இருக்கும். ஆமா, உங்க பிள்ளைங்களுடைய போட்டோ இருக்கும். எதுக்கு தெரியுமா? டெய்லியும் நானு, என் ஒய்ஃபு, என் பெரிய பாப்பா டெய்லியும் ஒரே ஒரு வார்த்தை தான் அவங்களுக்காக ப்ரேயர். என்னன்னா, ஏசப்பா இந்த தம்பி என்ன பண்ணிருங்க, ஆசீர்வச்சிருங்க. அவ்வளவுதான். என்ன ஆசீர்வாதம், படிக்கிறது, ஒருவேளை அவனுடைய சுகம் எல்லாமே அத ஒரே வார்த்தையில அடங்கிடும். எங்களுக்கு தெரிஞ்ச சாமி ஏசுனால ஏசு என்ன பண்ணிருங்க, ரிதன் ஆசீர்வச்சிருங்க, தர்ஷன் எங்களுக்கு வந்து மனப்பாடம் ஆகி போச்சு.
என்னன்னா அட்டண்டன்ஸ், ஸ்கூல் டீச்சர் அட்டண்டன்ஸ் எடுக்கிற மாதிரி அன்பரசன்ல ஆரம்பிப்போம், கடைசி பேர் வரைக்கும் அன்பரசன், சுதன், ரிதன், தர்ஷன், ராகுல், மதன், தினேஷ், மதனேஷ், தர்ணேஷ் அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்கோம் லைனா. எங்களுடைய ப்ரேயர்ல உங்க பிள்ளைங்களை நாங்க மறக்காத நாளே கிடையாது. நான் ஒன்று சொன்னேன், ஒன்று உங்கள் பிள்ளைங்க நிஜமாவே திறமைசாலிங்க, ரெண்டாவது அந்த திறமையை வளர்க்குறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சிங்கன்னா சூப்பர் ஆயிடுவாங்க, மூணாவது நாங்கள் எங்கள் கடமையாக தினமும் நான், ஒய்ஃபு, இங்கே இருக்கிற ஆன்டி மூப்பராக இருக்கிறாங்க, அவங்க தான் எங்களோட ஏரியா பாஸ்டர் வந்து உட்காந்துருக்காங்கலாம், கை தட்டிருக்கல பாஸ்டருக்கு. அவங்களுக்கு நிறைய ஊழியர் இருந்தாலும் இன்னைக்கு வந்து நம்ம பிள்ளைங்களை பார்க்கறதுக்காகவே அவங்க வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. அதனால உங்க பிள்ளைங்களை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை, தங்க குட்டியும் தங்க சிங்கத்தையும் பெற்றிருக்கிறீங்க. சூப்பரா? ஓகே, பிள்ளைங்க, தங்க பிள்ளைங்க ஒரு பாட்டு பாட போறாங்க. வாங்க டீம்பே, வாங்க 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 வாங்க. என்னதான் சேட்டை போனாலும் எங்களுக்கு பழகி போச்சு. 5 நாள்ல நாங்க நிறைய அவங்க சேட்டை பண்றது எல்லாத்தையும் பார்த்து எங்களுக்கு பழகிருச்சு, பிரச்சனை இல்லை எங்களுக்கு. அவங்க என்ன பாடினாங்கன்னா, என் லைட்டு ஃபியூஸா போகாது. என்னவா அவங்க லைட் வந்து, நான் அதை தான் முன்னாடி சொல்லிட்டு சொன்னேன், அது சொல்ல மறந்துட்டேன் அந்த பாட்டு பேரை. அவங்க லைட்டு ஒரு நாள் ஃபியூஸா போகவே போகாதான். நம்ம வீட்டில் நம்ம தெருவில் அப்பப்போ கரண்ட் போகுது, அவங்க வாழ்க்கையில கரண்ட் போகவே போகாது, ஃபியூஸ் போகவே போகாது. அதை தான் அவங்க பாடினாங்க. அடுத்து நன்மை செஞ்சு பாரு உனக்கு கிடைக்கும் நல்ல பேர். இதை தான் அவங்க வந்து தொடர்ந்து பாடினாங்க. நாங்கள் 2 விஷயம் அந்த விபிஎஸ்ல இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம். ஒன்று,
கீழ்ப்படியணும். இப்போ நம்ம அடுத்து அதை தான் பார்ப்போம் ஒரு ஸ்கிட்டில். ஒன்று, பெற்றோருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்றத இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம். ரெண்டாவது, மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்றதையும் இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம். சண்டே ஸ்கூல் வர பிள்ளைங்களோட பெற்றோர் இருக்கிறீங்க. ஒரு நாள் நன்மை செய்யணும்னு சொல்லி பாடம் எடுத்துட்டு நாங்கள் சொல்லி அனுப்பணும். உங்ககிட்ட ஒரு பென்சிலோ இல்லை 2 பென்சில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, அடுத்த வாரம் வரும்போது உங்ககிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ராவோ ஒன்று கொண்டு வாங்க. அதை நம்மளையும் முடியாத ஏழை பசங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். உங்களுக்கு தெரியுமா, உங்கள் பிள்ளைங்க உங்ககிட்ட தெரிஞ்சு எடுத்தாங்களா தெரியல. ஆனால் பென்சில் வந்துச்சு, ரப்பர் வந்துச்சு, ஷார்ப்னர் வந்துச்சு, ஸ்கேல் வந்துச்சு. உங்கள் பிள்ளைங்க நன்மை செய்ய படிச்சுட்டாங்க. அவங்களுக்கும் முடியாத ரொம்ப குடிசையில் ரொம்ப இந்த கூவத்து பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் நாங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டோம். நாங்கள் பண்ணல, உங்கள் பிள்ளைங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை கேட்டு பாருங்கள், கொடுத்தீங்களே, அன்பு கொடுத்தான், சுதன் கொடுத்தா, எல்லாருமே 2 அவங்க பென்சில் 2 வாங்கினாங்கன்னு வேறு எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணுறதுல மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்ன உடனே பென்சிலு, ரப்பரு, ஷார்ப்னரு இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து, அதெல்லாம் இன்னும் ஒன்றுத்துக்குமே வழி இல்லாமல் இருக்கிற பிள்ளைங்களுக்கு உங்கள் பிள்ளைங்க கொடுத்ததை நாங்கள் எடுத்து நாங்கள் கொடுத்தோம். அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டாங்க. உங்கள் பிள்ளைங்க தான் கொடுத்தாங்க. உங்கள் பிள்ளைங்களை கை தட்டிடுங்களேன். அவங்க பிள்ளைங்க நன்மை செய்ய படிச்சுட்டாங்க, கீழ்ப்படிவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா போக 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 என் பிள்ளைய அப்படி மாறிடுச்சுன்னு ஒரு நாள் நீங்க என்ன ரோட்ல பார்த்து கேட்பீங்க. ஏன் இப்படி மாறிடுச்சுன்னு கேட்க மாட்டீங்க, இப்படி மாறிட்டா என் பிள்ளை சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல போறீங்க. கடைசியா ஒரு ஸ்கிட் மட்டும் நம்ம பார்க்க போறோம். இந்த தீபோன்ற டைட்டிலுக்கு ஒரு ஸ்கிட் இருக்கு. அந்த ஸ்கிட் அது போடுறதுக்கு, அதை பண்ணி காட்டுறதுக்கு நம்ம மத்தியில தம்பிங்க இருக்கிறாங்க. வாங்க, கை தட்டாதான் வருவாங்களாம். அவங்க கொஞ்சம் அப்படிதான் அந்த தம்பிங்கெல்லாம். வாங்க 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 வாங்க. சரி, கவனிங்க. பிரகதீஷ் இப்ப கனவு கண்டுட்டு இருக்கிறாப்ல. கனவுல அவர் ஒரு காரியத்தை பாக்குறாரு. என்னன்றத பாருங்க. பிரகதீஷ், இந்த லைட் அணைச்சிடாத, இது உன்னோட ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும். பிரகதீஷ் என்ன பண்ணிட்டாருன்னா, ஏசு ஒரு லைட்டை கொடுத்துட்டு போனாரு. ஆனா அவங்க பிரகதீஷ் லைட்டை அணைச்சிட்டு அவர் இப்ப கனவுல இருந்து எழுந்துக்க போறாரு. ஓகே, பிரகதீஷ் எழுந்துருங்க. அடுத்த சீன் பிரகதீஷோடைய ஃபியூச்சர் இப்போ ஏசு கிறிஸ்து லைட்டை கொடுத்தாரு. இப்ப பிரகதீஷோடைய ஃபியூச்சர் பேச போறாரு. என்ன பேசுறாரு? இவர் தான் பிரகதீஷோடைய ஃபியூச்சர். அவர் கவனிங்க. எதிர்காலம், நான் உனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தரேன். கொண்டு இது வேலை கழிச்சிடாத. இன்னொன்று ஒரு அட்வைஸ் தரேன். உன் பக்கத்து வீட்டு வருண் இருக்கான்ல, அவன்கிட்ட மட்டும் சேரவே சேராதா. குட்டிச்சோட போயிடுவான். ஓகே, வருண் இதுல மதன். சரி, இப்போ விளக்க அணைச்சிட்டு பிரகதீஷ் படுத்துட்டு இருக்கிறாரு. பசங்களை இந்த பக்கம் பார்த்து பேச சொல்லு. அவனை கூப்பிட்டு சொல்லு. என்னப்பா, பக்கத்து தெருல பிபிஎஸ் நடக்குது, அங்க போட நீ நல்ல பிள்ளையாகுவ. பக்கத்து வீட்டு வருண் கிட்ட மட்டும் சேராதுன்னு. நான் போறேன், வருண் கூட விளையாட. போவாதடா, சொன்னது கேளுடா. அந்த பையன் திருந்தவே மாட்டான். பிரகதீஷ் கிட்ட ஏசு சொன்னாரு விளக்கு அணைச்சிராதுன்னு சொல்லி. ஃபியூச்சர் சொன்னா விளக்கு அணைச்சிராத, வருண் கூட மட்டும் சேர்ந்துராதுன்னு சொல்லி. ஆனா பிரகதீஷ் வருண் கூட தான் ஃப்ரெண்டா இருந்தான். அவன் வருண் கூடயே ஃப்ரெண்டா இருந்து அவன் சில வருஷம் அவங்க 2 பேரும் பெருசாகிறாங்க. வருணும் இப்ப பிரகதீஷும் ஃப்ரெண்ட் ஆகி விளையாடுறாங்க. கிரிக்கெட் ஆடலாமா? கிரிக்கெட்லாம் பேசுறான். வர நம்ம கார் ஓட்ட தெரியுமாடா? கார் ஓட்ட தெரியுமா? ஏரோப்ளேனே வாங்கி ஓட்ட மாட்டோம்டா. சரி, உன் காரை
கார் எப்படி இருக்கு செம்மையா இருக்குடா கார் எப்படி இருக்கு நல்லா செம்மையா இருக்குடா வாடா ஒரு ரவுண்ட் போலாம் சரி எங்கடா போறோம் அவன் ஒரு இடத்த கூட்டு பாரு நீங்க கூட வா என்ன ஆயிடுச்சுடா கால் ரிப்பேர் ஆயிடுச்சுடா என்னடா பண்றது அச்சோ எங்க அப்பா அம்மா தேடுவாங்களே இது யாரோ வேற இருட்டா இருக்குடா இதாண்டா அமேசான் கார்டு பயமா இருக்குடா என்னடா பண்றது அச்சோ இருட்டா இருக்கு பயமா இருக்கு அச்சோ என்ன பண்றது ஐயோ இருட்டா வேற இருக்கே பயமா இருக்கே ஐயோ இருட்டா இருக்கே என்னதான் பண்றது சிங்கம் வேற இருக்குமா இல்ல பாம்பு இருக்குமா என்ன இருக்கும் அச்சோ தெரியாத இடத்துல வந்து நின்றுட்டேன் சரி அங்க ஒரு வழி வருது யார் பண்ணி இங்க என்ன பண்ற என் ஃப்ரெண்டு கூட வந்து சார் அப்படியே வந்து தவறிட்டேன் மாட்டிக்கிட்டேன் எங்க அப்பா அம்மா பேச்சு அப்பயே கேட்டுக்கணும் என் வரன் கிட்ட எல்லார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னாங்க நான் தான் தெரியாம பேசிக்கிட்டேன் பாத்தியா உங்க அப்பா அம்மா பேச்சு கேட்காதனால இப்போ நீ வரும் சொல்ல மாட்டேங்கிட்ட உன் ஃப்ரெண்டு இப்போ உன்னை விட்டு போயிட்டான்னா இதுக்கு தான் பெரியவங்க பேச்சை கேட்கணுன்றது பெரியவங்க பேச்சை கேட்காம நிறைய பேர் இருட்டுன்ற பாவத்தில் மாட்டிக்கிறாங்க இந்த இருட்டில் இருக்கவங்களை கூப்பிட்டு வர்றதுக்கு தான் இருக்கிறவங்களை வெளிச்சத்தை தரத்துக்கு தான் ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் கவலைப்படாத இந்தா இப்போதைக்கு இந்த ஒளியை வச்சுக்கோ ஏசு உனக்கு மெய்யான ஒளி கிடைக்கும் நீ கவலைப்படாத நீ நேராக போயிட்டு இப்படி திரும்பினா உனக்கு வழி வந்துடும் எங்களுக்கு நேரம் ஆச்சு நாங்கள் கிளம்புறோம் இந்த விளக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு பிரகதீஷ் ஏசப்பா உனக்கு நான் எப்பயும் இந்த தீபத்தை கொடுத்தேன் நீ அணைச்சிட்டா அதனால தான் நான் திரும்பியும் இதை உனக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் தேங்க்யூ ஏசப்பா டேய் என்னடா பண்ற டேய் எங்கடா போனேன் ஃபோன் வந்து பேச வேணடா இது என்னது இது டேய் இது வந்து எனக்கு ஏசப்பா தேடுறான் நம்ம இருட்டுன்ட்டு ஒரு பாவத்தில் இருக்கணும்டா நம்ம வெளிச்சத்து பிள்ளைங்களா இருக்கணும்டா அந்தமாட்டி நம்ம ஏசப்பா கீழ் பண்ணிடணும்டா அப்பா அம்மா வச்சு கீழ் பண்ணணும்டா வாடா போலாம் சரிடா வாடா நானும் நல்லா வரணும்டா வருணும் பிரகதீஷும் நல்ல பிள்ளைங்களா மாறிட்டாங்க அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா நாங்க கீழ்ப்படியாம அததான் இந்த 5 நாளுமே கீழ்ப்படியறத பத்தி தான் நிறைய பேசணும் அதனாலதான் கடைசி ஸ்கிட் அது கீழ்ப்படியிலனா வாழ்க்கை இருட்டா மாறிடும் அம்மா அப்பா பேச்சு கேட்கலன்னா வாழ்க்கை கெட்டு போயிடும் அம்மா அப்பா பேச்சு கேட்கலன்னா கார் ஆக்சிடென்ட் ஆயிடணும் இப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கும் பெத்தவங்க பேச்சு கேட்கணும் உயர்ந்த நமக்கு மேல இருக்கிறவங்க பேச்சு கேட்கணும் அதுக்கு நடுவுல இயேசு ஒரு ஒளியா வந்து நம்ம வாழ்க்கையை மாத்துவாருன்றதை தான் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் இப்பயும் நம்ம பாஸ்டர் நம்ம மத்தியில இருக்கிறாங்க ஒரு சின்ன வார்த்தையை பேசி நம்ம ப்ளஸ் பண்ணி நம்மள ஜெபம் பண்ணிடுவோம் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்கு அப்புறம் தான் இருக்கு உங்க பிள்ளைங்க மெமரி வர்ஸ் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இங்க சில காரியங்கள்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க எல்லாத்துக்கும் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு பாஸ்ட் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி சரி ஆன்சி ஒரு பாட்டு பாடினதுக்கு அப்புறம் பாஸ்ட் பேசிட்டு பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பிள்ளைங்க எல்லாம் உட்கார்ந்துருங்க வாங்க பிள்ளைங்க எல்லாம் உட்காருங்க அன்பான தேவனே அன்பான தேவனே அன்பான என் தேவனே அன்பான தேவனே அன்பான தேவனே அன்பான என் தேவனே உம்மையே ஏற்றுக்கொண்டேன் என்னையே அர்ப்பணித்தேன் உம்மையே ஏற்றுக்கொண்டேன்
ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சிறு பிள்ளைகள்லாம் ரொம்ப நல்லா அருமையாக வசனத்தை சொன்னீங்க, நல்லா டான்ஸ் பண்ணீங்க. உங்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் கைத்தட்டல். கோடை விடுமுறை நாட்களில் இந்த மாதிரி வசனங்களை நல்லா கற்றுக்கொண்டு ஏசப்பாக்கும் பிரியமாக இருக்கணும். வேறு யாரும் இருக்கலாம் நீங்கள் பிரியமாக இருக்கணும்? கரெக்டாக சொல்லுங்கள். அப்பா அம்மாவுக்கு நல்லா கைத்தட்டல் கொடுங்க. ஏசப்பாக்கு தான் முதல்ல பிரியமாக இருக்கணும், அப்புறம் அப்பா அம்மாவுக்கு பிரியமாக இருக்கணும். இனிமேல் நீங்கள் அப்பா அம்மா இது வரைக்கும் நான் அப்பா அம்மா கிட்ட பிரியமாக இல்லை, எப்பவுமே நான் அழுவேன், கோவப்படுவேன், எங்கள் அப்பா கிட்ட எங்கள் அம்மாட்ட எரிச்சலாகவே இருப்பேன் அப்படின்னு யாரெல்லாம் இருப்பீங்க? கை தூக்கும் பாருங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் இருந்துருக்குறீங்களா? பரவாயில்ல, வெரி குட். நல்ல பிள்ளைங்களா இருந்துருக்குறீங்கப்பா. போல ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருந்துருக்கீங்க. நல்ல பிள்ளைங்களா மாறி இருக்கிறீங்க இந்த கோடை விடுமுறையில். அங்கிள் வீட்டுக்கு வந்து இந்த தீபத்தை குறித்து நீங்கள் இந்த 4 ரொம்ப கஷ்டப்பட்டு நல்ல வசனங்களை சொல்லி நல்லா தேடி இருக்கிறீங்க, மாறி இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸோ இப்போ யாருக்கெல்லாம் கதை பிடிக்கும்? கதையில என்ன இதில் என்னன்னா, இந்த கதையில ஒரு 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 சக்தியும் அடங்கியிருக்கு இந்த கதையில. எப்படின்னா, ஒரு குருவி என்ன பண்ணுச்சா, வண்டுகிட்ட வந்துச்சு. இந்த மாதிரி வண்டை பார்த்து சொல்லிச்சு, குருவி இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தேன் கூட கட்டுறீங்க, ஆனா பாரு இந்த தேன் கூட என்ன பண்ணுவாங்க, வந்து மனுஷன் கலைச்சு என்ன பண்ணுவாங்க, தேனை எடுத்துட்டு போயிடுவானே, நீ ரொம்ப பாவம் வண்டு அப்படின்னு சொல்லிச்சு. பாருங்க, அப்போ மனுஷனுடைய காரியங்கள்லாம் என்னவா இருக்குது, ஏதாவது நம்ம அழிச்சிட்டு நம்ம எடுத்துக்கிறது தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்போ ஒரு குருவி கூடு கட்டுறது நம்ம என்ன பண்ணுவோம், வாட அந்த கூட்டை கழிச்சு பார்க்கலாம்டா, அதுல என்ன இருக்கும், முட்டை இருக்கும். கரெக்டா சொல்லுங்க, முட்டை இருக்கும். அந்த முட்டையை போய் எடுக்கலாம். அப்போ நம்மளுடைய திங்கிங்ல என்ன பாவுது, இருக்கிற எல்லா விதமான பறவைகள், எல்லா விதமான அனிமல்ஸ்ல நம்ம என்ன பண்றோம், அதுல ஏதாவது சேட்டை பண்றோம் நம்ம அதுகிட்ட போயிட்டு. அப்போ பாருங்க, மனுஷனுடைய எல்லா விதமான எண்ணங்களும் யோசனையும் ஏதாவது ஒன்று அழிக்கிறதோ, தேடுறதோ, யாராவது ஏமாத்துறதோ, இப்படிப்பட்ட காரியங்கள்ல தான் மனுஷன் வாழ்க்கையில சில பேர் வாழ்க்கையில இருக்குது. எல்லா மனுஷனும் சொல்லலை, சில பேருடைய மனுஷன் வாழ்க்கையில அது இருக்குது. அப்போ பாருங்க, அந்த குருவி வந்து கேட்கும்போது அந்த வண்டு சொல்லுது, ஆமாம்ப்பா, ஆமாம் குருவி, நான் கஷ்டப்பட்டு இந்த தேன் கூடையெல்லாம் நான் கட்டுறேன் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த குருவி அதுக்கு, அந்த வண்டு அதுக்கு பதில் சொல்லி பாருங்க, நான் தேனை வந்து நல்லா கஷ்டப்பட்டு கட்டுறேன், அந்த தேனை தான் அவங்களால என்ன பண்ண முடியும், திருட முடியும். ஆனால் என்னுடைய உழைப்பையும் நான் தேனை உருவாக்குன அந்த கலையை திருட முடியுமான்னு கேட்குச்சு. உண்மைதானே அது? இப்போ தேனுக்கு அந்த உழைப்பு, அது எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த தேனை சேகரித்து வந்து கூடு கட்டுது. ஆனால் அது எந்த விதத்தில் அது கட்டுது, அந்த கலையை அது கற்று வச்சிருக்கு. ஆனால் நம்மக்கிட்ட எந்த ஒரு இதுவும் இல்லை இல்லையா? நம்ம என்ன பண்ணுறோம், ஏமாத்தின்னு தான் இருக்கிறோம். இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறோம், பொய் சொல்லின்னு தான் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த ஏமாத்துறது, பொய் சொல்கிற காரியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ நம்ம மாற்றிக்கணும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது, நல்ல விதமான பண்புகளை நம்ம கற்றுக்கணும். அதாவது இப்போ நீங்கள் வந்து எந்த காரியம் செய்யணும், எந்த காரியம் செய்யக்கூடாதுன்றது நான் வேதத்திலேருந்து நான் இப்போ பார்க்குறேன். வேதத்தை எடுத்து படிக்கிறேன். சங்கீத புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் ஃபர்ஸ்ட் வசனத்தை வாசிங்க. இப்போ நீங்கள் எப்படி இருக்கணும், அதாவது உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியம். சிறுபிள்ளைகள் என்னன்னா, சங்கீத புத்தகம் முதல் அதிகாரம், செய்யக்கூடிய காரியங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், ஆவிகளுடைய வழியில நில்லாமலும், நிறுத்துங்க சார், பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காரம். அப்போ இங்க யாரெல்லாம் மென்ஷன் பண்றோம், நம்ம 3 நபர்களை மென்ஷன் பண்ணிடுறோம். நல்லா இதுதான் ஞாபகம் இருக்கா? 3 நபர்களை குறித்து நம்ம பார்க்குறோம். யார் 3 நபர்கள் கரெக்டாக சொல்லுங்க. இப்போ வாசித்தபடி, துன்மார்க்கர் 1, 2 பாவிகள், 3 பரியாசம் செய்கிறோம். இவங்க 3 பேருக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சின்ன பிள்ளைங்க சேரவே கூடாது. அவங்க இடத்துல நீங்கள் எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். துன்மார்க்கர்னா தப்பான ஒரு வழி சொல்லுவாங்க, ஆலோசனை சொல்லுவாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் பார்த்தீங்களா, டேய் அவங்க கூட சேராதரா அப்படின்னு ஒரு சின்ன பையன் சொன்னா இல்லையா, அந்த ஸ்கிட்ட பார்த்தோம் இல்லையா, அதுமாரி தான். அப்போ தவறான ஆலோசனையை கூட என்ன பண்ணணும், தவறான நண்பர்கள் கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கக்கூடாது. உங்கள் கிளாஸில் கூட தப்பாக யாராவது வந்து
அதை எடுத்துடலாமா, அந்த புக்ஸ் எடுத்துட்டு போயிடலாமா, அந்த பென்சில் எடுத்துட்டு போயிடலாமா, இல்லை தவறான ஆலோசனை சொல்லுவாங்க உங்கள்கிட்ட. இல்லாத பட்சத்தில் நீ யோசிக்கும் பொழுது நான் இதை விட்டுட்டு வந்துட்டேன்டா, எனக்கு எடுத்துன்னு வரல வீட்டில், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா தப்பான ஆலோசனை சொல்கிறோம் யாரு? துன்மார்க்கன். அங்கே அதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டது. சங்கீத புத்தகத்தில் தாவீது என்கிற ஒரு சிறிய மகன், உங்களை மாரி தான், அவர் என்ன பண்ணுறாரு, சங்கீத புத்தகத்தில் எழுதுறாரு, என்னன்னே துன்மார்க்கருடைய ஆலோசனை நீங்கள் கேட்கக்கூடாது. அந்த ஆலோசனை கேட்டால் தப்பான முடிவு சொல்லுவாங்க. அதனால இனி நீங்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்கக்கூடாது. ஏன்னா நாடகத்தில் நடிச்சுட்டு இப்படிதான் இருக்கணும்னு இல்லை, நீங்கள் கிளாஸில் போய் பழகிறவங்க நண்பர்கிட்ட யாராவது உங்களுக்கு தவறான துன்மார்க்கமான ஆலோசனை சொன்னாங்க என்ன பண்ணணும், நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்காதடா, நல்லது செய்யலாம்டா, என்கிட்ட இல்லைன்னா கூட பரவாயில்லடா, நாளைக்கு கொண்டு வர போகிறேன், அதுக்காக இன்னொருத்தருடைய பேக்லேருந்து எடுக்கிறதோ இல்லை இன்னொருத்தர்கிட்ட இருந்து பறிச்சுக்கிறதோ அதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? சரி, சொல்லுவீங்களா? சரி. அதே போல் பாவிகளுடைய வழியில் போயிடும். பாவம் எப்பவும் என்ன பண்ணுவோம், பாவத்தை செஞ்சுக்கினே இருப்பான். அந்த இருளில் பார்த்தீங்களா, அவனுடைய நண்பனை என்ன பண்ணிட்டான், விட்டுட்டு அம்போன்னு போயிட்டான். அப்போ இருள் என்பது என்னது? பாவத்தை குறிக்கும். அப்போ பரிசுத்தம் என்பது எதை குறிக்கும்? பாவத்துக்கு ஆப்போசிட் என்னது? பாவத்துக்கு ஆப்போசிட் இருளுக்கு ஆப்போசிட் வெளிச்சம். அப்போ வெளிச்சத்தை குறிக்குது. பாவிகள்கிட்ட நீங்க போகாதபடி உங்க வாழ்க்கையில எப்போதுனா ஜாக்கிரதையா இருக்கும். பாவியான மனுஷன்கிட்ட வீணான இடத்துல நீங்க போய் நிக்க கூடாது. மூணாவது காரியம் பார்க்கணும், பரியாசம் செய்வாங்க. எப்பொழுதும் என்ன பண்ணுவாங்க, குறை சொல்லிக்கினே இருப்பாங்க. அவன் சரியில்லடா, இவன் சரியில்லடா, இவன் எப்போது பார்த்தாண்டா, இவன் மட்டும் தான்டா வீட்டு பாடம் எழுதினு வந்து முதல்ல பேர் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க கிளாஸ்ல. ஆமாண்டா, நானும் பார்த்து தாண்டா இருக்கேன், நானும் நிறைய முறை மிஸ் சொல்றாங்க, நான் என்ன பண்ணிடுறேன், வீட்டுக்கு போயிட்டு மறந்துடும்டா லீவில், இவன் மட்டும் பாருடா கரெக்டா எழுதின்னு வந்துடுறான் வீட்டு பாடம், கரெக்டாக மிஸ்ஸுக்கிட்ட கரெக்டாக வந்துடுறான். இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் வந்து துன்மார்க்கருடைய ஆலோசனை. அப்போ சொல்லிக் கொடுப்போம். நம்ம என்னத்தை நீங்கள் சொல்லணும், நல்லது சொல்லணும். துன்மார்க்கிட்ட போய் உங்களால் அது பழகி இப்படிப்பட்ட காரியங்களை பேசணும், நீங்க சொல்லணும், நன்மையான காரியங்களை சொல்லணும். ஏய் அப்படிலாம் சொல்லாதுடா, அவன் கஷ்டப்பட்டு எழுதின்னு வந்தான், அதை பாராட்டுறான். நம்ம விளையாடணும். அவன் இரவுல முழுதும் விளையாடல, அதை நல்லா படித்தான், ஹோம்ஒர்க் பண்ணான், அதனாலதான் என்ன பண்ணான், எழுதியது வந்து மிஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கணும். அப்போ துன்மார்க்கருடைய ஆலோசனை நம்ம என்ன பண்ண உங்க வாழ்க்கைய அதை சீர்படுத்தி உங்களை வளர்ச்சி விடாதபடி உங்களுக்கு நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுக்காது அப்படின்னா ஆயிடாது, உங்களை அழிச்சு. இல்லையா? அப்போ இதெல்லாம் செய்யக்கூடாத காரியம். 3 காரியத்தை நம்ம பார்த்தோமா? இப்ப சொல்லுங்க, என்னென்ன காரியம் செய்யக்கூடாத காரியம்? இப்பதான் 3 காரியம். துன்மார்க்கருடைய ஆலோசனை அடைவாமலும், பாவிகளுடைய வழியில் நிற்காமலும், பரியாசம் செய்யற இடத்துல போகணும். 3 காரியத்தை நீங்க மறக்க கூடாது. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். பாவிகள், பரியாசக்கார, 3 பேரை நீங்க மறக்க கூடாது உங்க வாழ்க்கையில். ஆமா, 3 பேர் காரியத்தை நீங்க மறக்க கூடாது. அப்போ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இப்ப நீங்க நான் சொன்னது செய்யக்கூடாத காரியத்தை குறிச்சு நான் பேசுறேன். நீங்க செய்ய வேண்டிய காரியம்னா அதை நீங்க இப்ப நல்லா கரெக்டா கேட்டுங்க. நான் வாசிங்க சார், அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாத்தீங்களா? அப்ப நீங்க தேவன் ஏசப்பாவுடைய பிள்ளையா, நல்ல பிள்ளையா இருக்கணும்னா, ஏசப்பாவுடைய எப்போதும் ஆசீர்வதிக்கணும். நீங்க பண்ணா அந்த வேதத்தை எடுத்து நேசிக்கணும். வேத புத்தகம் தெரியல, பைபிள். அந்த பைபிள்ல என்னென்னலாம் எழுதியிருக்குதோ நல்ல விஷயங்கள், அதுல இருக்குதெல்லாம் உண்மை உள்ள வார்த்தைகள், உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள், ஆசீர்வாதமான வார்த்தைகள். அதை நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு என்ன கொடுப்பார்? ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார். பெஸ்டா வருவீங்க நீங்க வாழ்க்கையில். இல்லையா? உங்களை மாரி தான் ஒரு சின்ன பையன் என்ன பண்ணா, சாலமோன் என்கிற ஒரு தேவ மனிதன் இருந்தான். அந்த பையன் சிறு பையனா உங்களை மாரி தான் இருக்கும்போது அவன் ஆண்டவர் சமூகத்துல போய் உட்காந்து ஸ்தோத்திரம் 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 சொல்லி எவ்வளவு தம்மா சொன்னான்? எத்தனை முறை சொல்ல முடியும் ஸ்தோத்திரம்? யாராவது சொல்லு. நீ இப்போ ஸ்தோத்திரம் ஆரம்பிச்சா எவ்வளவு, எத்தனை முறை சொல்லுவேன்? 50 100 முறை சொல்ல முடியுமா உன்னால? சொல்றது அவ்வளவுதான் முடியும் இல்லையா? நீங்க வேற யாராவது நீ எவ்வளவு முறை சொல்லுவேன் ஸ்தோத்திரம்? சொல்ல முடியாது. நீ 30 முறை சொல்லுவேன். ஆனா இந்த சாலமோன் எத்தனை முறை நம்ம சொன்னாரு? 1000 முறை சொன்னாரு. 1000 முறை பாடா இவ்வளவு பாருங்க, 1000 முறை. அப்போ எவ்வளவு நேரம் அவர் ஆண்டோட சமூகத்துல சோத்திரம் சொல்லியிருப்பாரு. அப்போ ஆண்டோர் சமூகத்துல சோத்திரம் 1000 முறை சொன்ன பிறகு ஏசப்பா வந்து இறங்கினார். இறங்கின ஒன்னும் உங்களுக்கு என்ன வேணும் சாலமோன்னு கேட்டார். ஏசப்பா நீங்களா வந்திருக்கிறீங்க. ஆமா, என்ன நீ மகிமைப்படுத்தல சோத்திரத்துல, இப்ப நான் வந்திருக்கிறேன், உங்களுக்கு என்ன வேணும் கேள்வி கேட்டார். நீங்களா அந்த என்ன கேட்டிருப்பீங்க? கரெக்டா சொல்றவங்களுக்கு பிரைஸ் இருக்குமா?
என் குடும்பம் ரட்சிக்கப்படணுன்றாரு. சோத்திரம். அடுத்தது யார் சொல்லுதுப்பா? கை தட்டுங்க, அவருக்கு நல்லா கிளாப் பண்ணுங்க. கரெக்டாக கேட்டாங்க. கேட்டிருந்தா அந்த தம்பி என்ன கேட்டிருக்கலாம்? பணம் கேட்டிருக்கலாம், நகை கேட்டிருக்கலாம், அது தங்கத்தை கேட்டிருக்கலாம், வெள்ளியை கேட்டிருக்கலாம், இது நல்ல வீடு கேட்டிருக்கலாம், நல்ல காரு, எல்லாம் வசதியான எல்லா பொருளும் கேட்டிருக்கலாம் இல்லையா? அந்த தம்பி ஏன் ஞானத்தை கேட்டாரு? ஞானத்தை ஏன் கேட்டினாரு? ஞானம் இருந்தா உலகத்துல பிரில்லியண்டா இருக்கலாம். ஆமா, நீங்க ஞானமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தவிர யாரும் இல்லையா அந்த உலகத்துல பிரில்லியன்ட்? உங்ககிட்ட வருவாங்க எல்லாம் ஞானம். அப்போ பாருங்க, அந்த ஞானத்தை அந்த சாலமோன் பெற்றுக்கொண்டான். அது போலதான் உங்க வாழ்க்கையில நீங்க ஏசப்பா கிட்ட நீங்க ஸ்கூல் போகும் போதெல்லாம் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் ஞானத்தை கேட்கணும். ஏசப்பா, என்னோட படிப்புல ரொம்ப வீக்கா இருக்கிறேன். எங்க அம்மா அப்பா எவ்வளவு என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, டியூஷனுக்குலாம் அனுப்புறாங்க, ஆனாலும் என்னால சரியா மார்க்கு எடுக்க முடியல. அதுக்கு நான் என்ன ஆண்டவரே பண்ண முடியும்? என்னை பண்ணீங்க, என்கிட்ட ஏதாவது குறையில இருந்தா பண்ணீங்க ஏசப்பான்னு சொல்லி, ஏசப்பா எனக்கு நீங்க எனக்கு கிஃப்டா ஒண்ணு கொடுக்குறேன்னா ஞானத்தை கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்கணும். என்ன கேட்பீங்க? ஞானம். ஞானத்துக்கு தமிழ்ல அறிவு. அறிவு கேட்கணும். ஓகேயா? ஏசப்பட்ட கேட்பீங்களா? நல்ல ஞானத்தை கேளுங்க, கடவுள் உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வதிப்பாரு. அப்போ பாருங்க, அந்த ஞானத்தை கேட்டது சாலமோனை ஆசீர்வதிச்சு. அப்போ நீங்க வேதத்தை, அந்த வேதத்தை என்ன பண்ணணும்? அவர் என்ன பண்ணாரோ, தாவீது என்கிற ஒரு மனுஷன், ஒரு மிக சின்ன பிள்ளை, அவர் என்ன பண்ணாரு? இந்த மாதிரி தான் வேதத்தை என்ன பண்ணுவாரு? நேசிச்சா. எப்படி? காலையில எடுத்து படிப்பாராம், இரவில எடுத்து படிப்பாராம் அந்த புக்ஸை. அந்த வேதத்தை எடுத்து படிச்சுன்னா அவர் சாதாரண ஒரு ஆடு மேய்ச்சிருந்தார். அவர் இந்த வேதத்தை படிச்சு அதுக்கப்புறம் என்ன ஆனார்? அவர் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டார். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு ராஜாவாயிட்டார். ஆனா ஆடு மேய்ச்சின்னு பிரைம் மினிஸ்டர். அதுதான் ஏசப்பா ஆசீர்வதிச்சாருன்னா பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாரு உங்க வாழ்க்கையில. நீங்களும் அது மாதிரி தான். நீங்க நல்ல வேதத்தை படிக்கணும், நல்லா தியானிக்கும் போது உங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ உங்களை என்ன பண்ணிவிடாரு? உருவாக்கி விடுவார் ஆண்டவர். ஏன்னா அப்படிப்பட்ட நம்ம ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ இரவு பகல நீங்க எதை நேசிக்கணும்? வேதத்தையே நேசிக்கணும். அப்படி இருக்கிற மனுஷன் என்னவா இருப்பான்? பாக்கியவானா இருப்பான் ஏசப்பா சமூகத்துல. அப்போ பாருங்க, இப்ப இதனால கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் சொல்லுங்க. அடுத்த வசனம். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாத்தீங்களா எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாரு. இப்படி வேதத்தை இரவு முழுவதும் படிச்சீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவன் நீர்க்கால்கள் ஓரமா. இப்போது நான் உங்களுக்கு தான் சொல்றேன், இந்த செடி இருக்கு இல்லையா, இந்த செடியை தொட்டில இருக்கிறதுனால சில செடி பச்சையா இருக்கு, சில செடி காஞ்சி இருக்கு. வரப்புல யாரு பார்த்துருக்கீங்க? கிராமத்துல வரப்பு யாருன்னா பார்த்துருக்கீங்களா? தண்ணி ஓடுங்க, கிராம கழனிகள்ல தண்ணி ஓட பார்த்துருக்கீங்களா? பெரியவங்களுக்கு தான் தெரியுது, சிறியவங்க அந்த அளவுக்கு தெரியாது. அப்போ அந்த வரப்புல அந்த கழனில தண்ணி காவால வெட்டி விடுவாங்க இல்லையா, அந்த பாயறதுக்காக எல்லாத்துக்கும். அப்போ அந்த வரப்புல ஓடுற தண்ணிக்கு அந்த வரப்பு ஓரமா இருக்கிற செடியெல்லாம் எப்படி இருக்கும்? ஏன் அது பச்சை பசையா இருக்கு? அப்போ அந்த நீர் அந்த ஓட்டம் இருக்கிறதுனால அந்த இடத்துல என்ன இருக்குது? பசுமை இருக்குது. அதே போலத்தான் உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பசுமையான, அதாவது பசுமையான ஒரு வாழ்க்கை உங்க வாழ்க்கையில கிடைக்கும். எப்போதும் நீங்க பசுமையா இருப்பீங்க. அப்ப பசுமையா, பச்சை மரத்துல என்ன பண்ணாது? அந்த இலை கொட்டுமா? கொட்டாது. ஏன்னா அது நல்ல தண்ணிய உறிஞ்சி நல்ல பச்சை பசுமையா பூ பூத்து காய் காய்த்து அது என்ன பண்ணும்? பழங்களை நம்ம கொடுக்கும். அது போலதான் அப்போ ஏசப்பா கிட்ட கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் இதுதான் உங்க வாழ்க்கையில. அப்போ அவன் நீர்க்கால்கள் ஓரமா இதான். நீ நீதிமானா இருந்து நீர்க்கால்கள் ஓரமா நடப்பட்ட கனி தருகிற ஒரு மரமா உங்களை ஆண்டவர் மாத்துவார். மாத்தணும்னா அப்ப என்ன பண்ண? நீங்க பிரியமா இருக்கணும் ஏசப்பாவோட சமூகத்துல. ஒரு கதை சொல்ற கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு மனுஷன் இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவானா, எப்பொழுதும் போயிட்டு ஒரு மரத்துக்கிட்ட போய் உட்காருவானா. உட்காந்து என்ன பண்ணுவானா, அந்த மரத்தினுடைய தலையை துடைப்பானா, வேர்த்து துடைப்பானா, அதை கட்சி பற்றி தூக்குவானா. அந்த இடத்துல பார்த்துருந்த ஒரு குரங்கு ஒன்று அவன் மேலே உட்காந்துருந்தான். அந்த குரங்கு இவன் பண்ற இதெல்லாம் பார்த்துன்னே இருந்துதான். அப்போ என்ன பண்ணிச்சான், இவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட் ஆயிட்டான். அப்படி அவனே அந்த குரங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டான். அந்த குரங்கு இறங்கி வந்து நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்ட பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணானா, இவன் அந்த குரங்குகிட்ட நல்லா பழகி நல்லா பாசமாயிட்டு அதுவும் நல்லா பழகி இது வேண்டாம். இவனுக்கு ஒரு முறை வெளியூருக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துதான். அப்போ இவனுக்கு ஒரு தோட்டம் இருந்துதான். யாருக்கு? இந்த மனுஷனுக்கு ஒரு தோட்டம் இருந்துதான். அப்போ நம்ம வெளியூருக்கு போறோமே, இந்த தோட்டத்துல தண்ணிலாம் பாய்ச்சி இந்த செடிகள்லாம் காஞ்சி போகாதபடி பார்த்துக்கிறதுக்கு நம்ம யாரு இருக்கிறா? சரி, நம்ம குரங்கண்ணங்கிறாரு, அவர்கிட்ட நம்ம வித்துட்டு போவோம் அந்த வேலையை, தண்ணி பாய்க்க சொல்லி. அப்போ என்ன பண்ண, அந்த குரங்கு கிட்ட போனா, என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கண்ணா. இல்லை, நான் ஊருக்கு போறேன், என் செடியில தண்ணிலாம் பாய்ச்சி என்ன பண்ணேன், நீங்க நல்லா தோட்டத்தை பார்த்துன்னு சொல்லலாம். அதுதான் நான் பார்த்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிச்சான் குரங்கு.
அப்படியான்னு சொல்லிட்டு அப்போ போகும்போது என்னன்னு சொல்லிட்டு போனாராம், ஆழமா போயிருக்கிற வேருக்கு அதிக தண்ணி ஊத்து, ஆழம் கம்மியா போயிருக்கிற அதான் லேசா போயிருக்கிற வேருக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்துன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். யாருக்கிட்ட? குரங்கு கிட்ட சொல்லிட்டு போயிட்டான். குரங்கு இப்ப என்ன பண்ணிச்சான், அந்த தோட்டத்துக்குள்ள போயிச்சான், தண்ணி ஊத்துறதுக்கு யோசிச்சான். குரங்கு என்ன பண்ணிச்சான், இதுல எந்த செடி ஆழமா போயிருக்கு, எந்த செடி ஆழம் கம்மியா போயிருக்கு யோசிச்சு தலையை பிச்சுன்னு இருந்தான் குரங்கு. தண்ணி எப்படா ஊத்துட்டு நம்ம ஃப்ரெண்டு வேற சொல்லிட்டு போயிட்டாரு, என்னடா அப்ப என்ன பண்ணிச்சு அந்த குரங்க, சரி இது தண்ணி ஊத்திலாம் நம்மளுக்கு செட் ஆகாது, நம்ம புடுங்கி பார்த்தலாம், புடுங்கி பார்த்தா எந்த வேறு ஆழமா போய்கிறதோ அதுக்கு நிறைய தண்ணி ஊத்தலாம், ஆழம் இல்லாத கம்மியா போயிருந்து கம்மியா தண்ணி ஊத்தலாம் சொல்லிட்டு எல்லா செடியும் லடுக்கு பிடுங்கி போட்டுச்சான். பிடுங்கி போட்டு என்ன பண்ணிச்சான், அவன் தண்ணி ஊற்றி விட்டுச்சான். அப்படி ஊத்துறன்னா அவன் செடி மக்கி போயிடும், அதான் காஞ்சி போயிடும். தம்பி சொல்ல காஞ்சி போயிடும், செடிக்குன்னா இல்லை உயிரே போயிடும். அப்போ எல்லாம் பண்ணி வச்சிருந்துதான் அந்த குரங்கு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்தாராம் ஊருக்கு. இன்னும் பார்த்தோன்னோ, ஐயோ தோட்டம் இப்படி ஆயிருக்குது, ஏன்னா குரங்கை நம்பி போயிட்டு சொல்லிட்டு போனவே என்ன பண்ணுச்சு இந்த குரங்கு சொல்லிட்டு குரங்கண்ணா வந்தாரண்ணா, குரங்கண்ணா என்ன பண்ணீங்க நீங்க இந்த தோட்டத்தை, நான் தண்ணி ஊற்ற சொல்றேன் என்ன பண்ணீங்க, ஆமாண்ணே நீங்க என்ன சொல்லிட்டு போனீங்க, ஆழமா இருக்கிற வேருக்கு அதிக தண்ணி ஊத்து, கம்மியா போன வேருக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்து சொன்னீங்களே, எனக்கு அதெல்லாம் அப்படிலாம் தெரியாது, நான் புடுங்கி பார்த்தேன் கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி ஊத்திட்டேன். அதாவது ஒரு சில காரியங்களை நம்ம என்ன பண்ணோம், நல்ல ஞானம் உள்ளவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணோம், ஐடியா கொடுத்துட்டு போகணும், இதுக்கு செய்டா இப்படி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு போகணும். ஐடியா தெரியாதவங்ககிட்ட நம்ம ஒரு வேலை கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாத்தையுமே சீராக்கிட்டு போயிடுவாங்க இந்த குரங்கு போல. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஞானமா நடக்கணும், நல்ல ஐடியா கொடுற நல்ல பழகிற நல்ல ஞானமா இருக்கிறவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணோம், எந்த வேலையா இருந்தாலும் எந்த இதுவாக இருந்தாலும் யோசனை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அல்லேலூயா. இப்போ இன்னொரு கதையை சொல்லி நான் முடிக்கிறேன் கடைசியா. ஒரு ஊர்ல ஒரு குரு இருந்தார். அந்த குரு கிட்ட ஒரு தம்பி போனான், குருவே எனக்கு நிம்மதியே இல்லை குரு, ஏன்பா உனக்கு என்னப்பா நிம்மதி இல்லைன்னு குரு கேட்டார். என்னப்பா ஆச்சு உனக்கு? ஆமாம் குரு, நானும் எவ்வளோ பார்த்துட்டேன், என்னால் ஒன்றுமே நிம்மதியாக இருக்க முடியல. ஆனால் குருவே என் எதிர்த்த வீட்டில் ஒரு தம்பி இருக்கிறான் குருவே, அவன் மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான் குருவே. நான் அப்படியா, ஏன் அதுதான் தெரியல குருவே, அதுக்கு தான் உங்ககிட்ட நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா. சரி அப்படியாப்பா, நீ போயிட்டு என்ன பண்ணுற, குரு சொன்னார் நாளைக்கு வானார். சரி நாளைக்கு வந்தான் அந்த குரு கிட்ட. சொல்லுங்க குருவே நாளைக்கு வர சொன்னீங்களே, வந்துட்டேன். சரி இந்த பேக்கில் 9 தங்க காயின்ஸ் கொடுக்குறேன். எத்தனை காயின்ஸு? 9 தங்க காயின்ஸ் கொடுக்குறேன். அந்த காயின்ஸை எடுத்து போயிட்டு அந்த பேக்கோட அந்த சந்தோஷமாகறான் பார், அவன் வீட்டு வாசலாண்ட போய் வச்சுட்டு வந்துருந்தான். ஆனால் ஏன்னா அந்த குரு இப்படிப்பட்ட ஐடியா கொடுக்குறாரு, 9 தங்கத்தை எடுத்து போயிட்டு அவன் வாசலாண்ட எடுத்து வைக்க சொல்கிறேன். இவருனா மூளை இல்லையாடா அந்த குருக்கு அப்படின்னா, நான் சொல்கிறத நீ செய்ப்பானா. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா எத்துமே இந்த தங்க காயின்ஸ் எல்லாம் வீட்டு வாசலாண்ட வச்சுட்டு வந்துட்டானா. வச்சுட்டு பாரு அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னு பாருன்னா. அப்போ என்ன பண்ணான்னா அவன் சுற்றி என்ன பண்ணான், வெளியே வரும்போது அப்படி வீட்டை விட்டு வெளியே வரும்போது பார்த்தா ஒரு பேகம். அப்போ அந்த பேக்கில் பார்த்தோம்னா இந்த பேக் இருக்கு, போய் எடுத்து போய் அந்த பேக் என்ன பண்ணோம்னா அப்படி எடுத்து வீட்டுக்கு தெரியாமல் யாரும் பார்க்கக்கூடாது வீட்டுக்குள்ளே போயிட்டு திறந்து பார்த்தா என்ன இருந்தது, அது உள்ள 9 தங்க காயின்ஸ் இருந்தது. சந்தோஷம் ஆயிடுச்சோம், யாரும் விட்டுட்டு போயிட்டாங்களாடா, 9 தங்க காசு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க கட்சிச்சா சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தான், சந்தோஷமா இருந்தான். அப்போ அந்த பையன் மீண்ட வந்தான். யாரு? இந்த குரு கிட்ட வந்தான் பாரு, இந்த தம்பி வந்தானா. என்னப்பா பாப்பா எப்படிப்பா இருக்கிறான் அந்த அவன்? நான் குருவே 9 தங்க காசை கொடுத்துருக்குறீங்க, அவன் அதை எடுத்துன்னு சந்தோஷமா தான் இருக்கிறாங்க, நீங்க என்னடானா சொல்லிட்டு பண்ணிட்டீங்களே குரு. அப்படியா, இன்னைக்கு போய் பாரு, அவன் இன்னொரு காயின்ஸை காணன்னு தேடி இருப்பான், போய் பாருண்ணா. எது இன்னொரு காயின்ஸை காணாது? ஆமா 9 இருக்குது, 10 இருந்துக்கு ஒன்று ஏதோ மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், தேடுவான். இப்போ போய் பாருண்ணா. அதே போல போய் பார்த்தானா பாரு, அவர் என்ன பண்ணானா ரோடெல்லாம் பார்க்கறானா, அதெல்லாம் அப்படி தடுதடி பார்க்கறானா, போறவரெல்லாம் பார்க்கறானா, சாப்பிடல. காலையில தேட ஆரம்பிக்கிறானா, ரோட்டெல்லாம் தேடுறானா, வீட்டை சுத்தி தேடுறானா, சாப்பிடல. அவன் மதியானம் சாப்பிடல, காலை நைட்டும் சாப்பிடல, இரவும் ஆயிடுச்சா, நைட்டும் தேடுறானா. இரவு முழுவதும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த ஒரு காயின்ஸுக்கு என்ன பண்றான், தேடி 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 சுத்தி பார்த்தானா. அப்போ அந்த குரு கிட்ட திருப்பி வந்தானாங்க. என்னப்பாச்சு இப்போ? ஆமாம் குருவே, இதை சொன்னீங்க பாரு அந்த 10வது காயின்ஸு, அந்த காயின்ஸை காண நம்ம தேடினுக்கிறாங்க குருவே, காலையிலேருந்து நைட்டு மறாத நாள் காலை வரைக்கும் தேடுறாங்க குரு. அதுதான்
இருக்கிறத வச்சு என்ன பண்ணோம், சந்தோஷமா வாழணும்ப்பா. இல்லாதவைகளை நினைச்சு என்ன பண்ணக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. அவன் பாரு இருக்கிற அந்த 9 தங்க காயின்ஸை விட்டுட்டான். அந்த 10வது காயின்ஸுக்காக என்ன பண்ணான், சாப்பிடல, தூங்கல, இரா முழுவதும் என்ன பண்ணான், சுத்தி சுத்தி அலைஞ்சு அவன் எனர்ஜி போச்சு. அவன் சரீரத்துல பலவீனம் தான் என்னாச்சு வந்துச்சு, அவனுக்கு நிம்மதி இல்லை. புரியுதா கதை? அது போலதான் நம்மளுக்கு என்ன இருக்குதோ, ஏசப்பா நம்ம வாழ்க்கையில என்ன ஆசீர்வதிச்சிருக்காரோ அந்த ஆசீர்வாதத்தோட நீங்க என்ன பண்ணணும், சந்தோஷத்தோடு வாழணும். அப்போதான் என்ன பண்ணுவார், கர்த்தர் நம்மளை இன்னும் நல்லா ஆசீர்வதிப்பார். வீணான பொருள்களுக்கு ஆசைப்படக்கூடாது, வீணான பொருள்களை யார்கிட்ட ஏமாற்றக்கூடாது, யார்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. நல்ல உண்மை உள்ள பிள்ளைகளாக நீங்கள் நடக்கணும் இல்லையா? ஒரு பொய்யை சொல்ல போனா அவன் டீச்சர்கிட்ட 10 பொய் சொல்லக்கூடிய நிலைமையே ஆகிடும். வீட்டு பாடம் எழுதினியாடான்னு, எழுதிட்டான் டீச்சர். அவங்க எப்போ நோட்டு எங்கே இல்லை டீச்சர் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். அப்போ அந்த நோட்டை நாளைக்கு எத்தனை காட்டுன்னுவாங்க. நீ என்ன பண்ணுவேன், கிட்ட போய் வீட்டில் போய் கிடக்கணும் ஹோம்ஒர்க், அந்த ஹோம்ஒர்க் எது நாளைக்கு காட்டலான்னு வருவேன். திருப்பி இல்லையே இது நான் கொடுத்த ஹோம்ஒர்க் இல்லை, இது வேற ஆச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவேன், நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். அப்போது என்ன அவன் உண்மையை சொல்லணும். நீங்கள் வீட்டு பாடம் எழுதுனியாடா, இல்லை மிஸ் நான் எழுதலை மிஸ், சாரி மிஸ் நான் கொஞ்சம் மறந்துட்டேன் மிஸ். சரி நாளைக்கு எழுதினுவாடா அப்படின்றான். அப்போ இதில் எது ஈஸி, பொய் சொல்லிட்டு போய் எழுதுறது நல்லதா, இல்லை உண்மையை சொல்லிட்டு மிஸ்ஸுக்கிட்ட நம்ம உண்மையாக பேர் எடுத்து நல்லதா? எது நல்லது? உண்மை. அப்போ உங்கள் வாழ்க்கையில் எப்போது என்ன இருக்கணும், உண்மை இருக்கணும். அப்போ தான் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, அதோட நம்ம நல்ல கதையை கேட்ட ஆண்டவருக்கு இங்கே நல்ல ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் ஆண்டவரே சுந்தர் பிரதருக்காக, ரிசல்ட்ஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 5 நாட்களாக இந்த பிள்ளைகள் இந்த கோடை விடுமுறை நாட்களில் தன் வீட்டை திறந்து இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே அநேக கலைகளை கற்றுக்கொள்ளும்படியாக, அநேக வசனத்தை கற்றுக்கொள்ளும்படியாக, அநேக பிள்ளைகளை ஆண்டவர் நல்ல விதத்தில் பயன்படுத்தி தேவனுடைய வார்த்தையினால நல்ல ஆசீர்வாதமாய் நீ நடத்தினீங்கப்பா. அதற்காக நன்றி. இந்த பிள்ளைகளுக்கு கண்டிப்பா இது பிரயோஜனமா இருந்திருக்கப்பா. இந்த 5 நாட்களிலும் ஆண்டவரே இந்த பிள்ளைங்க இது போல இன்னும் நிறைய காரியங்களை தான் குடும்பத்திலும் போய் பிரயோஜனப்படும்படியாக, ஆண்டவரை வகுப்பறையிலும் பிரயோஜனப்படும்படியாக, இவர்கள் வாழ்நாள் முழுவதும் நன்மையான காரியங்களை செய்து இந்த உலகத்துல எல்லாருடைய இந்த பிள்ளைங்க ஒரு முன்மாதிரியா வளரணும். எல்லாருக்கும் இந்த பிள்ளைங்க நல்ல ஞானமா வளர்த்து இந்த பிள்ளைகள் பெரிய ஆளாகிற வரைக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவர்களோடு கூட வரணும். இவர்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகளை அனுப்பின ஆண்டவரே இங்க வந்திருக்கிற தாய் தகப்பன்மாருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே தாம் பிள்ளைகளை மனமுகந்து அனுப்பி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை 5 நாட்களாக அவங்க அனுப்புனாங்கப்பா. எல்லா பிள்ளைகளுடைய தாய் தகப்பனையும் ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளையின் நிமித்தம் ஏசப்பா ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் தாய்க்கு தகப்பனுக்கும் போய் சேரும்படியா ஜெபிக்கிறேன். இன்னும் ஆண்டவரே இது போல இன்னும் அநேக பிள்ளைகள் இன்னும் அநேக ஆண்டுகளில் வந்து கற்றுக்கொள்ளட்டும். விடுமுறை நாட்களை இது நல்லா பிரயோஜனப்படுத்த ஆண்டவர் பிள்ளைகளுக்கு இது ஒரு என்டர்டைமா இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் அப்பா. ஆண்டவரை கோடை விடுமுறை நாட்கள்ல வீணாய் ஆண்டவரே அப்பா டிவியில பார்த்துக்கிட்டு சினிமாக்கு போய்கிட்டு தேவையில்லாத ஆண்டவரே அப்பா அநேக இடங்களில் போய் அலைந்து திரிவதை காட்டிலும் தேவனுக்காக இந்த இடத்துல பயன்படுற இந்த பிள்ளைகளை கர்த்தர் அவதரிமாய் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆண்டவர் வரும் காலத்துல யோசேப்பை போல, ஒரு தாவீதை போல, ஆண்டவரே ஒரு சாமுவேலை போல இவர்களை எழும்பும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களை வந்த ஒவ்வொருவரும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறப்பா. தொடர்ந்து இவர்களுக்கு நல்ல ஆண்டவர் ஈவுகளை கொடுங்க, நல்ல ஞானத்தை கொடுங்க. எல்லா பிள்ளைகளுக்கு தேவையான சுக பலன் பாதுகாப்பை கொடுங்க. இந்த உஷ்ண காலத்துல எந்த பலவீனங்கள் பிள்ளைகளுக்குள்ள வரக்கூடாது. ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற எந்த விதமான கொள்ளை வியாதிகள் இந்த அம்மை போன்ற காரியங்கள் எல்லாம் பிள்ளைகளை தாக்காதபடி உங்க ரத்தத்தை ஜெபிக்கிறப்பா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தெளிக்கிறேன், வந்திருக்கிற ஒவ்வொரு தாய் தகப்பன் மேல எல்லாம் ஊட்டி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வீட்டையும் பிள்ளைகளையும் எல்லாவற்றையும் காத்து பாதுகாத்து நடத்துங்கப்பா. உங்க திருக்கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள்ல ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே இந்த விடுமுறை நாட்களில இந்த ஊழியத்தை செய்த ஆண்டவரே சகோதரருக்காக, ஆண்டவர் சுந்தர் பிரதருக்காக, கிர்சல்ஸுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. கூட இருந்து ஆண்டவர் பயன்படுத்தின ஆண்டவர் கிரேசி வலிஸ்டுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இதற்கான பிரதிபலனை தாங்க இந்த குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும். இந்த நாளில் ஆண்டவரே அப்பா வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இந்த நாளில பயன்படுத்துகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒவ்வொருவரையும் மீண்டும் ருசியாக உங்க சமூகத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாமத்துக்கு மகிமையா எடுத்து பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கை தட்டிடுங்க. சூப்பர். கடைசியா பிள்ளைங்களுக்கு வெகுமதிகள் கொடுக்கிற நேரம். அவங்க பிள்ளைங்களை சண்டே ஸ்கூல் ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நம்ம வீட்டில் நடந்துட்டுருக்கு. நிறைய விபிஎஸ்க்கு வந்த எல்லா பிள்ளைங்களுமே சண்டே ஸ்கூலுக்கு வர பிள்ளைங்க தான். வந்த ஒவ்வொரு வாரமும் நம்ம அவங்களுக்கு கதை சொல்லுவோம், கிராஃப்ட் செய்வாங்க, மாரல் ஸ்டோரி சொல்லுவோம், ஒரு வசனம் சொல்லி கொடுப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கையில் ஒரு குட்டி பேப்பர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் அந்த வசனம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா
எல்லாமே குடும்பத்துக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும். ஏன்னா எங்கள் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஒன்று படிப்பு, இன்னொன்று குடும்பம், இது ரிலேட்டடாக இருக்கும். அது அவங்களுக்கு மனதில் பதியணும். அந்த பழமொழிகள்லாம் மனதில், நீதிமொழிகள்லாம் மனதில் பதியணும்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை மனப்பாடம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். யார் நிறைய மனப்பாடம் பண்ணி தவறு இல்லாமல் சொல்லுகிறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ்ன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான காம்படிஷன் முந்தா நேத்து நம்ம வீட்டு கீழே நடந்துச்சு. சில பிள்ளைங்க சில காரணத்தினால அன்னைக்கு வர முடியல. சில பேருக்கு உடம்பு சரியில்லை, சில பேர் அந்த நாளில் ஊருக்கு போயிட்டாங்க, வர முடியல. அவங்களுக்கு இன்னொன்று ஒரு நாள் நாங்கள் வைக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறோம். வந்த பிள்ளைங்கள ஒரு நிறைய பேர் அதில் கலந்து கொண்டாங்க. அதில் 3 கேட்டகரியாக, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் நாங்கள் பிரிச்சிருக்கிறோம். கஷ்டப்பட்டு தான் பிரித்தோம். ஏன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் எடுத்தாங்க. 24 மார்க் மொத்தம் மார்க்கு, 24 மார்க்கையும் எடுத்த பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ நம்ம அவங்கள தான் கூப்பிட போகிறோம். இங்கே இருக்கிற பிள்ளைங்க தான், உங்கள் பிள்ளைங்க தான். எத்தனை பேருக்கு ஆர்வமாக இருக்குது? பிள்ளைங்களுக்கே இன்னும் தெரியாது யார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த ப்ரைஸை கொடுக்கறதுக்கு நம்ம மத்தியில் இருக்க பாஸ்டர் வாங்க ப்ரைஸ் கொடுக்கணும். வாங்க மெமரி வர்ஸ் காம்படிஷனுக்கு ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 12 வசனம் கொடுத்துருந்தோம். 12 வசனத்தையும் ஒரு அடி விடாமல் அதை மனனம் பண்ணி அதோடைய அதிகாரத்தை எல்லாம் சொல்லி ஒரு திருத்தலும் இல்லாமல் சொன்ன முதல் நபர் வந்து அன்பரசன். கை தட்டிடுங்க அன்பரசனுக்கு. அன்பரசன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஓகே. ரெண்டாவது, அவருக்கு அப்படியே ஈக்குவலா இன்னொன்று ஒரு தம்பி சொன்னாப்புல, அவர் தான் சஞ்சித். சஞ்சித் கை தட்டிடுங்க. சூப்பர். அடுத்து பாய்ஸ் மட்டும் இல்லை, கேர்ள்ஸ் நாங்களும் வாங்குவோம்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ஒரு தங்க குட்டி இருக்கு, ஹானா, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஓகே. அடுத்து அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக ஆனாலும் நாங்களும் சொல்லுவோம்னு சொல்லி 2 பேர் அதில் செகண்ட் ப்ரைஸ் அடித்து வாங்கிட்டாங்க. ஒன்று கௌதம். கை தட்டுங்க கௌதமுக்கு. கௌதம் செகண்ட் ப்ரைஸ். அடுத்து செகண்ட் ப்ரைஸில் 2வது நபர் வந்து சம்ஷிகா. கை தட்டுங்க. சூப்பர். 2 தேர்ட் ப்ரைஸ் இருக்கு. நாங்களும் நெருக்கி வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ நான் கூப்பிட போகிற தம்பிக்கு அவனுக்கே அதிர்ச்சியாக இருக்கும் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் தேர்ட் ப்ரைஸ் யாருன்னா அருண். அவன் பாருங்க, எனக்கு தெரியும். அவன் கடைசி நேரத்தில் அன்னைக்கு அவன் வெளியே போயிருந்தான். ஆனாலும் அவன் வந்து கடைசி நேரத்தில் அவன் எல்லாத்தையும் சொன்னான். அதனால அவனை நெருக்கி கொண்டு வந்து அவன் தேர்ட் ப்ரைஸ் வந்துட்டான். கை தட்டிடுங்க ஒரு வாட்டி. சூப்பர். தேர்ட் ப்ரைஸ். அடுத்த வாட்டி வந்து அவர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்துருவாரு. அடுத்து தேர்ட் ப்ரைஸ் வந்து ஒரு குட்டி தம்பி சிமியோன். அந்த குட்டி தம்பி இருக்கிறான் பாருங்க. அவனும் கிட்டத்தட்ட 3/4 வசனத்தை மனப்பாடம் பண்ணி சொன்னான் எல்லாத்தையும். அவங்க பிள்ளைங்க ஆர்வமாக இதில் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஒன்று. அடுத்து ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறோம். இந்த விபிஎஸ்ல அட்டெண்டன்ஸ், அப்புறம் வந்து டிசிப்ளின், அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நாங்கள் சொல்லுவோம், அதை செஞ்சுட்டு வந்தவங்க அவங்களுக்கான ஸ்பெஷல் கிஃப்ட் இது. அதாவது கிளாஸில் அட்டென்டிவாக இருப்பாங்க, சொல்கிற பேச்சை கேட்டிருப்பாங்க, டிசிப்ளினாக இருந்திருப்பாங்க, அட்டெண்டன்ஸ் ஃபுல் அட்டெண்டன்ஸ் வந்திருப்பாங்க. அந்த மாதிரி கேட்டகரியை ஒரு 7 பேரை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதில் முதல் ஆள், எல்லா நாளும் எங்கள் விபிஎஸோட டைம் என்ன தெரியுமோ 3 மணி தான். ஆனால் எங்கள் வீட்டுக்கு பசங்க வர டைம் 11 மணி காலையில். 3 மணி தான் எங்கள் வீட்டுக்கு டைம். அதில் காலையில் 11 மணிக்கெலாம் வந்து என்ன பண்ணிடுவாங்க, அட்டெண்டன்ஸ் கொடுத்துருவாங்க. அது எங்களுக்கு சந்தோஷம். அவ்வளோ ஆர்வமாக இருக்கிற பிள்ளைங்களுக்காக நாங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். முதல்ல அதில் ஒரு நாள் கூட விடாமல் எல்லா நாளும் கரெக்டாக வந்து கரெக்டாக ஒர்க்கை முடிச்சு ஒரு ஒர்க் புக் கொடுத்தோம். அதெல்லாம் ஒர்க் புக்கும் முடிச்சு எல்லாத்தையுமே சூப்பராக பண்ணி முடிச்ச தம்பி யார் அப்படின்னா பிரகதீஷ். கை தட்டிருக்க பிரகதீஷ்க்கு. சுட்டி பையன் ஓடி ஓடி வந்துட்டே இருப்பான். ஆனால் அவன் வந்து எல்லா நாளும் 2 மணிக்கெல்லாம் வந்துடுவான். வந்து டிசிப்ளினாக உட்காந்து ஒர்க் புக்கை முடிச்சு எல்லாத்தையும் அவன் சூப்பராக முடித்தான். அடுத்து
சுதன், ஹரிகர சுதன், அவனும் அப்படிதான் வருவான். வந்து எல்லா காரியத்தையும் சூப்பரா அவன் முடிச்சு எல்லாம் பண்ணான். அடுத்து தர்ஷன் எங்க போயிட்டான்? தர்ஷன் பாத்தீங்களா, அவனுக்கே சந்தேகம் நானா அப்படின்னு கேட்கிறான்னா, அவன் எல்லா நாளும் ஃபுல் அட்டெண்டன்ஸ் அவன் வந்து ஒர்க் புக் முடிச்சு நாங்கள் சொல்ற ஆக்டிவிட்டி எல்லாம் செஞ்சு அவன் அப்படி இருந்தான். அதனால அவனுக்கும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். அப்புறம் தேஜாஸ்ரீ பாப்பாவும் எல்லா நாளும் வருவாங்க, காமா இருப்பாங்க, எல்லா ஒர்க்கையும் சூப்பராக முடிப்பாங்க. முடிச்சு அவங்க இது பண்ணாங்க. ஒரு 2 ஸ்பெஷல் கேட்டகரி கிஃப்ட் ஒன்று வச்சிருக்கிறோம் நாங்கள். இது வந்து அட்டெண்டன்ஸ் அந்த மாதிரி கேட்டகரி இல்லை, இருக்கிறதுலயே ரொம்ப ஆர்வமான 2 பசங்க. தெருவையே கலக்குன்னு கலக்கிச்சே இருப்பானுங்க, ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அட்டெண்டன்ஸ் அதெல்லாம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நானும் வைஃபும் பேசணும். என்னன்னா அவங்களோட ஆர்வம். 2வது என்ன தெரியுமா, யாரும் வரலன்னா பிடிச்சி இழுத்துட்டு வந்துருவானுங்க. டேய் வா 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 வா, சண்டே ஸ்கூல் அக்கா கூப்பிடுறாங்க, சண்டே ஸ்கூல் அண்ணன் கூப்பிடுறாங்கன்ட்டு எழுதிட்டு வந்துருவாங்க. 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட. 2 பேரும் யாருன்னு தெரியுமா? ராகுல் மதன். ஏந்திருங்க, கை தட்டுங்க ராகுல் மதனுக்கு. ஏந்திரு. இவங்க தான் போய் எல்லாம் ஏய் வா வா அக்கா கூப்பிடுறாங்க, அண்ணன் கூப்பிடுறாங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வந்துருவாங்க. இது வந்து ஸ்பெஷல் கேட்டகரி கிஃப்ட். அடுத்து மீதி ஒரு கிஃப்ட் இருக்கு. ரொம்ப சைலண்ட், ஆனா எல்லா காரியத்தையும் கரெக்டா செஞ்சிருவாரு ஒரு பையன். யாருன்னா கவின். கவினுக்கு ஒரு கிஃப்ட். சைலண்டா இருப்பான், ஆனாலும் எல்லா விஷயத்தையும் கரெக்டா செஞ்சிருவான். சூப்பர். ஓகே, கவினுக்கு கிஃப்ட் கொடுத்தாச்சு. சூப்பர். இதெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி கிஃப்ட். இன்னும் வந்த எல்லா பிள்ளைங்களுக்கும் நாங்க கிஃப்ட் வச்சிருக்கிறோம். பாஸ்டர் இப்போ ஒரு பேர் சொல்ல டக்குன்னு கொடுத்துருவாங்க. ஒரே ஒரு சின்ன காரியத்தை மட்டும் நான் சொல்லி நம்ம முடிச்சிருவோம். கிஃப்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பிள்ளைங்க இங்க ஒரு 10 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். 2 காரியம் நாங்க பண்ண போறோம். ஒண்ணு, பிள்ளைங்களுக்கு எங்க அன்பின் விருந்து ஒண்ணு இருக்கு. நாங்க ஃபுட்டு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுவோம். நாங்க இங்க சாப்பாடு வைக்க போறது இல்லை, நாங்க சாப்பாடு கொடுத்து நாங்க அனுப்பிடுவோம். பேக்கெட்ல தான் இருக்கு. 1. 2வது, அவங்களுக்கு சர்டிபிகேட்ஸ் இருக்கு. அதை அவங்க டீச்சர்ஸ் அவங்களுக்கு ஒரு டீச்சர்ஸ் இருந்தோம். நாங்க 4 டீச்சர்ஸ் இருந்தோம். 2 டீச்சருக்கு gift கொடுத்துடலாம். பாஸ்டர் வந்துருங்க. 2 நீங்க கொடுங்க பாஸ்டர். 2 ஸ்பெஷல் டீச்சர் வந்தாங்க. இது வந்து நம்ம ஆன்டி, அவங்க கிரேசி ஆன்டி. அவங்க வயசானாலும் அவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. கொஞ்சம் சத்தமா தட்டிருங்களேன். அவங்க அவ்வளோ வெயிலையும் 3 மணிக்கு அவங்க கிளம்பி நடந்து வருவாங்க. 2வது, எங்களுடைய என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு, அவங்க என்னோட தங்கச்சி. அவங்க வீடு தாம்பரத்துல இருக்கு. நம்ம பிள்ளைங்களுக்காகவே டெய்லி தாம்பரத்துல இருந்து தங்கச்சி வந்துட்டு அவங்க திருப்பி 6 மணிக்கு போவாங்க. 2 பேருக்கும் தேங்க்யூ. சரி, பிள்ளைங்களுக்கு லைனா கொடுத்துருவோம். நான் சொல்ல பிள்ளைங்க லைனா வந்து உங்களுடைய கிஃப்ட்ஸை வாங்கிக்கோங்க பாஸ்டர் கிட்ட. முதல்ல தினேஷ் வாங்க, தினேஷ் வாங்க. அடுத்து அருண் வாங்க, ராகுல் வாங்க, மதன் வாங்க, சஞ்சித் வாங்க, ரிதன் வாங்க, சுதன் வாங்க, அன்பரசன் வாங்க, அர்ஷன் வாங்க, பிரகதீஷ் வாங்க, தம்ஷிகா வாங்க, ஹேனா வாங்க, தேஜாஸ்ரீ வாங்க, கௌதம் வாங்க, சஞ்சித் வாங்கியாச்சா? ஓகே. சிமியோன் வந்துருங்க, கவின் வந்துருங்க, தர்ஷன் வந்துருங்க. தர்னிஷ் வந்துருங்க, ஹில்டா, இல்ல இந்த குட்டி பாப்பாவும் சேர்ந்திருந்தா விபிஎஸ்ல. அவளும் 2 வசனம் சொல்லியிருந்தா, ஆனா அவளுக்கு பிரைஸ் இல்ல 2 வசனம் சொன்னதுனால. ஓகே, அர்னிஷுக்கும் அவ்வளவுதான். நிலா அந்த குட்டி பாப்பாவும் இருந்தா, அவளும் வசனம் சொல்லிட்டு இருந்தா, அவளுக்கு கொடுத்துருங்க. வராத ஆமா வாங்கிட்டியா? மதனேஷ் வாங்கிட்டியா? வாங்க வா, மதனேஷ்க்கும் தான். கௌதம் வாங்கியாச்சா? ஓகே, அந்த எல்லாரும் வாங்கியாச்சு. ஓகே, சரி. இப்போ ஒரே ஒரு gift பேலன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, ஓவராலா ஒரு சாம்பியன், அதாவது என்னன்னா இந்த விபிஎஸ்ல சண்டே ஸ்கூல்ல ரொம்ப குவைட்டா எல்லாம் இருந்தது.
ஒரு தம்பி வந்து எப்பயுமே ரொம்ப பொறுப்பா இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவருக்கு நாங்க கொடுக்கணும்னு நினைச்சு இருந்தோம். அது யாருன்னா அர்ஷன். அர்ஷன் ஏஞ்சிருங்க. ஜீசஸா வேஷம் போட்டாங்கல்ல, ரொம்ப பொறுப்பா இருப்பாங்க, சின்சியரா இருப்பாங்க, ஒர்க்கு சூப்பரா. நீங்க அவங்க ஒர்க் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். கொடுங்க, கை தட்டிடுங்க அர்ஷனுக்கு. அர்ஷன் சூப்பரா அவங்க பண்றாங்க. சரி, ஓகே, ப்ரேயர் பண்ணி முடிக்க போறோம். முடிச்ச உடனே நான் சொன்ன மாதிரி பிள்ளைங்க மட்டும் ஒரு 10 நிமிஷம் இருந்தா போதும். நாங்க டீச்சர்ஸ் தனித்தனியா கிளாஸ்ல பிள்ளைங்களோட ஒரு போட்டோ எடுத்துட்டு அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டு சர்டிபிகேட் கொடுத்துட்டு நாங்க வீட்டுக்கு அனுப்பிடுவோம். ஒரே ஒரு காரியம் என்னன்னா, எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம வீட்டுல ஈவினிங் 4 o'clock இருந்து 6 o'clock வரைக்கும் சண்டே ஸ்கூல் நடக்குது. இப்போ VBS நடந்தது மாதிரி உங்க பிள்ளைங்களை உங்களுக்கு விருப்பமா இருக்குமானா நீங்க தயவா நீங்க அனுப்பி வைங்க. நாங்க இதே போல ஒவ்வொரு வாரமும் சில காரியங்களை மாரல் ஸ்டோரிஸை சொல்லி அவங்களுடைய வாழ்க்கை நெறிக்கான சில காரியங்களை சொல்லி அவங்க நல்ல சில பழக்கத்துக்குள்ள வளர்க்கறதுக்கு எங்களால என்ன முடியுமோ என்ன பண்ணிட்டு இருக்கோம், நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்க கேட்கலாம், நீங்க ஏன் இதை செய்றீங்க அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, நானும் VBS போயிருக்கிறேன், நானும் சண்டே ஸ்கூல் போயிருக்கிறேன். எனக்கு தெரியும், நான் VBS போனனால சண்டே ஸ்கூல் போனனால என் வாழ்க்கை எப்படி மாறி இருக்குன்னு சொல்லி. என் ஃப்ரெண்டு 2 பேர் பின்னாடி நிற்கிறாங்க. அவங்களும் நான் எல்லாரும் இப்போ இங்கே குட்டி குட்டி பசங்களாக இருக்கிற மாதிரி நாங்களும் குட்டி குட்டி பசங்களாக இருந்து இந்த மாதிரி தட்டு ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கை மாறினதை நாங்கள் பார்க்குறோம், நீங்களும் பார்க்குறீங்க. எங்களுக்கு ஆசை எல்லா பிள்ளைகளோட வாழ்க்கையும் சூப்பராக மாறணும்னு சொல்லி கண்டிப்பாக இயேசுப்பா ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி முடிக்க போகிறோம். பாஸ்டர் ப்ரேயர் பண்ணி முடிப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு யாருக்காவது ஜெபம் பண்ணணும் அப்படின்னா பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க. விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போகலாம். எங்களுடைய அன்பா உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்வீட் மட்டும் பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு ஃபுட்டு கொடுத்து நாங்கள் அனுப்பிடுறோம். தயவா அந்த ஒரு 10 நிமிஷம் மட்டும் பேரண்ட்ஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணும்படி கேட்டுக்கொள்ளுங்க. சரி, எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. பேரண்ட்ஸோட கண் மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடி இந்த வேலையில் கூட ஏசப்போட சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். யாரும் கண்களை திறக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷத்தில் நான் முடிக்கிறேன் ஜெபத்தை. ஆனால் நீங்கள் ஏசப்பாக்கிட்ட இப்போ உங்கள் உள்ளத்துலேருந்து கேள்வி, உங்களுக்கு என்ன வேணும் ஏசப்போட கேள்வி. சிறியவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் இந்த வேலையில் உங்கள் மேலே இறங்கி வரட்டும். ஏசப்பா சொல்கிறார், சிலுவையில் இந்த சின்னத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார். ஆண்டவரே, இந்த வேலையில் இப்போ இருதயத்தின் கையை வைத்து கொண்டு ஏசப்பா உன் பிள்ளைகள் வேண்டுகிற காரியத்தை நீ பார்க்கிறீரப்பா. இந்த சிறு பிள்ளைகள் மேலாம் ஒரு ரத்தத்தை விட்டு செபிக்கணும். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுத்து நல்ல சுக பலனை கொடுத்து பாதுகாத்து நடத்துங்க. இந்த பிள்ளைகள் இது போல் அநேக ஆண்டவரை தொடர்ந்து உங்களுடைய சண்டே கிளாஸில் வந்து பயன்படவும் இந்த பிள்ளைகளுக்கு பயன்படுத்துங்க. ஆசீர்வதிங்கப்பா. இப்போதும் ஆண்டவரே பின்பாக பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்காக செபிக்கிறேன், ஒவ்வொரு சகோதரிகளுக்காக செபிக்கிறேன். இப்போ ஆண்டவரே அவங்க குடும்பத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனையோடு வந்திருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அந்த பிரச்சனைகளை மாற்றி போடுங்க. ஒருவேளை கடன் பிரச்சனையோடு வந்திருக்கலாம், இல்லை ஒருவேளை திருமணம் ஆகிற வயதில் இருக்கிற ஆண்டவரை திருமணம் ஆகக்கூடிய வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்காக இப்போது ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா, என் பிள்ளைங்க திருமண வயது எடுத்துருக்கிறாங்களே, இன்னும் என் பிள்ளைங்களுக்கு திருமண காரியங்கள் நடக்கலையே. ஏசப்பா, எங்கள் பிள்ளைங்க நல்லா படித்து பட்டம் வாங்கியிருக்கிறாங்களே, ஒரு நல்ல அரசாங்கத்தில் வேலை கிடைக்கலையே. ஏசப்பா, நாங்கள் சொந்த வீட்டில் இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்கிறோமே, எங்களுக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்காதா? இப்படியெல்லாம் ஆண்டவரே இந்த இடத்துல நீங்கள் செபிச்சு கொண்டிருக்கிறதெல்லாம் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். சகோதரிகளை உங்கள் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் நிச்சயமாக சொல்கிறார், நீங்கள் பயப்படாதீங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த உலகத்தை உண்டாக்கினவரும் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறோமான இயேசு சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீங்க. வேதத்தில் அவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக நீங்கள் எதை வேண்டிக் கொள்கிறீர்களோ, நீங்கள் எதை இப்போது கேட்டுக்கொள்கிறீர்களோ, கர்த்தர் அதை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறார். நீங்கள் ஒருவேளை சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம், அவங்களுக்கு வீடு தரப்போகிறார். சொந்தமாக பலவிதமான கடத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அந்த கடன் பிரச்சனை ஏசப்பா தீர்க்க போகிறார். ஒருவேளை சொல்ல முடியாத வியாதியோடு உங்கள் குடும்பத்தில் யாராவது இருக்கலாம், அவங்களுக்கு சீக்கிரத்தில் வியாதியிலிருந்து ஒரு கர்த்தர் விடுதலை கொடுத்து சுகத்தை கொடுக்க போகிறார். ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கிறவங்க ஏசப்பா நானும் மனம் திரும்பணும், அநேக பாவத்தினால அநேக சாபங்களால அநேக என் வாழ்க்கையை நான் சீர்படுத்தி கொண்டிருக்கிறேனே, எனக்கு ஒரு மனம் திரும்புதலை கொடுங்கப்பா, என்னையும் ரட்சிங்கப்பா, நானும் சிறு பிள்ளைகளை போல நானும் அந்த உலகத்துல மாறணும் ஆண்டவரே. அப்பா, எனக்குள்ள இருக்கிற பாவங்களை சாபங்களை நீக்குங்கப்பா,
எனக்கு கொடுக்குற குறை குற்றங்களை மன்னிங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை மன்னிச்சு இந்த வேலையில இரக்கம் காட்டுவாரு. உங்க மேல ஆண்டவருடைய கருணை இந்த இடத்துல இறங்கி வரும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 23:18 ஆண்டவர் சொல்றார், நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவரே, இந்த வேலையிலப்பா இந்த பெரியவர்களாகி இவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களே, அவருடைய ஜெபத்தை இப்போது நீ கேட்டுக் கொண்டிருக்கிறீங்கப்பா. அந்த இருதயத்தை நீங்க பார்க்கிறீங்கப்பா. அவருடைய இருதயத்துல கர்த்தருடைய கரம் இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறோம். அவர்கள் வேண்டுதலுக்கு நேற்ற அந்த பலனை கர்த்தர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். பிலிப்பியர் 4:6 சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் துதி ஸ்தோத்திரத்தினால என்னை நோக்கி அப்பொழுது கூப்பிட்டு என் சமூகத்துல வந்து முழங்காலிட்டு ஜெபிங்க, அப்போது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதானத்தை உங்க வாழ்க்கையில கொடுப்பேன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவர் வேண்டுவதற்கும் ஆண்டவர் கேட்பதற்கும் சமீபமா இருக்கிறவரே, இவர்களுடைய கூக்குரலை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கப்பா. இவருடைய எல்லா விதமான எண்ணத்தையும் இயக்கத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி தரும்படி ஜெபிக்கிறோம். இன்னைக்கு பார்க்க வந்த ஒவ்வொரு சகோதரர் சகோதரிகளையும் உங்க உள்ள தொடும்படியா ஜெபிக்கும். சீக்கிரத்துல ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும். சீக்கிரத்துல ஒரு சந்தோஷ சமாதானம் உங்க குடும்பங்களில் உண்டாகட்டும். சீக்கிரத்துல உங்களுடைய சிறையிருப்பெல்லாம் கர்த்தர் மீட்டு கொடுக்கும்படியா ஜெபிக்கும். யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனையோடு இப்போது ஜெபித்தார்களோ அந்த பிரச்சனைகளுக்கு கர்த்தர் சீக்கிரத்துல ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம். கரத்துல ஆண்டவர் வந்த ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கும். ஒருவேளை அநேகர் பிசாசு போராட்டினால பல விதமான இருதயத்துல வேதனையோடு வலியோடு வந்திருக்கலாம். சில பேருடைய வாழ்க்கையில அநேக நாளாக இருக்கிற நீண்ட நாட்களா இருக்கிற பிரச்சனைகள், அந்த சுகர் காரியங்கள், பிபி காரியங்கள், பல விதமான ஆண்டவர் கிட்னி பிரச்சனைகள், நடுமுது தண்டு எலும்பு தோள்பட்டை, இப்படி தலைவலி காது வலியோடு இருக்கிறவங்க யாராவது இருந்தாலும் கர்த்தர் இந்த வேளையில அவங்களுக்கு ஒரு சுகத்தை தரும்படியா ஜெபிக்கும். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தை ஊற்றி அவங்க மேல ஜெபிக்கிறப்பா. வல்லமுள்ள கரம் தொடட்டும். இயேசுவே, அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக குஷ்ட ரோகிகளையும் முஸ்தவர்களையும் ஆண்டவரே முடவர்களையும் ஆண்டவரே ஊமையர்களையும் குருடர்களையும் செவிடர்களுக்கெல்லாம் அற்புதம் செய்த உங்க கரம் இந்த வேலையில இவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து அனுப்புங்கப்பா. உங்க குடும்பத்தில் ஒரு சமாதானத்தோடு போகட்டும். உங்க கரவர்களை ஆசீர்வதிக்கட்டும். நீர் அப்படியாய் ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டு அப்படியாய் வந்த ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும். இவர்களை ஆசீர்வதித்ததுக்காக உங்களுக்கு நன்றி 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 அப்பா. நாமத்துக்கே துதிக நமக்கு செலுத்துகிறோம். இப்ப ரட்சகரமான இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினையும் ஐக்கியமும் சமாதானம் இன்று வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் கூட வந்திருக்கிற ஒவ்வொரு பெரியவர்களும் தாய் தகப்பன்மார்களும் உறவினர்களும் நண்பர்களும் ஒவ்வொருவரும் கூட ஆண்டவருடைய கரம் ஆசீர்வதிப்பதாக. ஆமென் 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 சொல்லி